பாரதிராஜா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. இப்படி அவரோட வயசான காலத்துல தன்னோட மகன் இறக்குறத பார்க்கறது எவ்வளவு கொடூரமான விஷயம். இது பல பேர் கேட்குற கேள்வி தான். எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ பாரதிராஜாவுக்கு மட்டும்தான் அது நடந்தில்லை. மனோஜ் என்றவர் யார்? பாரதிராஜாவோட மகன். அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தில் நம்ம பார்த்து அங்கே மனோஜ் என்ற மனிதரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து அவருக்கு வாய்ப்பு தேடி கொடுக்கல. நீங்களே படம் தயாரிச்சிருக்கலாம், அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே அவரே போராடி இருக்கிறார் நிற்கிறதுக்காக. நிற்க முடியலன்னு போது அந்த வருத்தம், அந்த அழுத்தம் இருந்திருக்கும். ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் நடந்தது. நான் உன்னால தான் எனக்கு பட வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி சொன்ன மாதிரி, மனோஜ் சொன்ன மாதிரி கூட தகவல் இருக்குது. மகனுக்கு உதவி செய்கிறீங்க, உதவி செய்யாமல் போங்க. அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போது அப்போ ஆறுதலாக இல்லைன்றது தான் என்னுடைய வருத்தம். திருச்சிற்றம்பலத்தில் தனுஷ் கூட சேர்ந்து நீங்கள் சக நடிகனா நீங்கள் உங்களுடைய கெரியரை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்கள் ஏதோ நடித்து அதில் சம்பளம் வாங்கி கொண்டு போய் சாப்பிட போகிறது இல்லை. அப்போ உங்களுடைய கெரியர் தான் நீங்கள் இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நான் ஏறாத நிறுவனங்கள் இல்லை, பேசாத நபர்கள்கிட்ட இல்லை, நிராகரிக்கப்பட்டிருக்கிறாருன்னு தெரியுது. அந்த நிராகரிப்பு எதனால்? அந்த நிராகரிப்பு ஒருவேளை தந்தையால் கூட அந்த நிராகரிப்பு இருந்துடலாம். இப்போ இறந்து போயிட்ட பிறகு நீங்கள் நிறைய பார்க்குறோம். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறீங்க, அழுறீங்க. இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது தான், வழக்கமாக எல்லா குடும்பத்தையும் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு மேலே இளையராஜா போயிட்டு திருவண்ணாமலையில் போய் அதையும் கேட்கணும், அது ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தீபம் ஏற்றிட்டு அவர் தீபம் ஏற்றணும்னா அவர் சாந்தி அடையாது. இருக்கும்போது ஆதரவாக இருக்கணும்ல. அப்போல்லாம் விட்டுட்டு இறந்து போன பிறகு கேட்டால் அவர் நான் கற்பூரம் கொளுத்தினேன், தீபம் ஏற்றினேன், அது என்ன? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள், அந்த பாரதி ராஜா அப்படிங்கிற பேர் பின்னாடி வந்துட்டாலே அது ஒரு வரம் அப்படின்னு தான் நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா மனோஜ் பாரதி ராஜா அப்படின்னு அவருக்கு பின்னாடி இந்த பாரதி ராஜான்னு பேர் வருது இல்ல, இது வரமா இல்ல சாபமா, எப்படி பாக்குறீங்க? நம்ம ரெண்டுமே எடுத்துக்க வேண்டாம். வரம்னு நினச்சாலும் அது ஒரு மூட நம்பிக்கை தான், சாபம்னு நினச்சாலும் மூட நம்பிக்கை தான். அங்கே நிஜம் எதுன்னு கேட்டிங்கன்னா மனோஜ்ன்றது தான் நிஜம். ஆனால் இங்கே நமக்கு இந்த பார்க்குற மக்களுக்கும் சரி, இந்த கொண்டாடக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை பற்றி பேசக்கூடியவங்களுக்கு தான் கேட்டினா அந்த பாரதி ராஜான்ற அடையாளமாக பார்க்குறோம். அவர் அந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அதுதாங்க மனோஜ் அவருடைய நேர்காணலில் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில் நான் நினைக்கிறேன் என்னன்னா, பாரதி ராஜான்ற ஒரு அடையாளம் இல்லாமல் நாம் வரணுன்ற அந்த அந்த வேட்கை இருந்திருக்கு. அவர் பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நேர்காணலில் பார்த்தீங்கன்னா தனியாக நான் ஜெயிக்கணுன்ற அந்த இது இருந்திருக்கு. நீங்கள் கேட்டது மாதிரி சாபமானு கேட்டிங்கள்ல, அது கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிடுச்சோ. ஏன்னா எது பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம நினைக்கிறோமோ, மனோஜ் என்றவர் யார்? பாரதிராஜாவோட மகன். அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தில் நம்ம பார்த்து அங்கே மனோஜ் என்ற மனிதரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட தான் கோளாறு, அவர்கிட்ட கோளாறு இல்லை. யார்கிட்ட? மனோஜ்கிட்ட தான். நம்மக்கிட்ட தான் சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யாருன்னு மனோஜை யாராக பார்த்தோம்? இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் இருக்கிறார், யாரும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் இந்த இடத்துல, ஏன்னா இது ஒரு துக்கமான ஒரு விஷயம்னால குறிப்பிட்ட ஒரு நடிகரை நம்ம எந்த பின்புலம் இல்லாத ஒரு நடிகரை நம்ம எந்த அடையாளம் இல்லாமல் பார்த்தோம். சொல்லலாம். இப்போ நம்ம அஜித்தை எடுத்துங்களேன். அஜித்துக்கு பின்புலம் கிடையாது. அம்மா அப்பா பின்புலம், மாமா சித்தப்பா பெரியப்பான்ற பின்புலம் இல்லை. அப்போ அவர் கேட்டால் நம்ம அஜித்ன்ற மனுஷனாகவே நம்ம பார்த்தோம், ஏகேன்ற மனுஷனாக நம்ம பார்க்குறோம், அவருடைய சாதனையும் நம்ம பார்க்குறோம். அங்கே எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் மனோஜ் நம்ம அப்படி பார்க்கல. இங்கே யாருக்கு சிக்கலுங்க? மனோஜ்கிட்ட சிக்கல் இல்லை, நமக்கு தான் சிக்கல். நாம் பார்த்து என்ன செஞ்சிட்டோம்னா, இவர் பாரதிராஜாவோட மகன், இயக்குனர் சிகரத்தோட மகன், இப்படியே நம்ம பார்த்து அவரை கேட்டினா ஒரு என்ன சொன்ன சில இடங்களில் சில நேரங்கள் வேண்டாத பொருட்களை நம்ம உதாசீனப்படுத்துவோம். சில நேரங்களில் சில பொருட்கள் கேட்டால் தூரமாக வச்சு பார்ப்போம். இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால் ரொம்ப உயரத்தில் வச்சு பார்த்துட்டோம் யாரை? மனோஜ். ஆனால் ஒரு சக மனிதராக நம்ம பார்த்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை இல்லை. சினிமா வட்டாரங்களே சொல்கிறேன், நான் சொல்கிறது நீங்களோட நான்றதோட சினிமா வட்டாரத்திலும் சரி, அவர் பழகின சொசைட்டியில் எல்லாருமே கேட்டால் அவர் கேட்டால் ஒரு உயர்ந்த இடத்துல தூரமாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான்.
அதுதான் அங்கே சிக்கல். அதனால் வரமும் கிடையாது, சாபமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சொன்னாலும் அது மூட நம்பிக்கை தான். கண்டிப்பாக. இப்போது சொசைட்டியில் ஒருத்தர் பெருசாக இருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட பசங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆயிடுது. இப்போ நம்ம அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இப்போ நம்ம அம்மா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, நம்மளும் அந்த நிலைமைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டி கிரியேட் பண்ணிடுது. அந்த ப்ரெஷருக்குள்ளே மனோஜ் அவர்கள் மாட்டிக்கிட்டாரோ? இல்லை, இப்படி அப்படி கூட நான் பார்க்கல. அந்த ப்ரெஷர் யாருக்கு இருந்திருக்குன்னு கேட்டால் அப்பா அம்மாவுக்கே இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். தன்னை மாதிரி வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும், இல்லை பெரிய நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஸ்கோப் இருந்துடலாம். இப்போது ஒரு சினிமா துறையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த சினிமா துறையில் தான் அவங்கள கொண்டு வரணும்னு கிடையாது. இப்போ சின்னி ஜெயந்த் இருக்கிறாரு, அவர் வந்து அவர் மகனை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிட்டார், ஐஏஎஸ் ஆக்கிட்டார். ஜெய்சங்கர் இருந்திருக்கிறாரு, அவர் மகனை வந்து மருத்துவர் ஆக்கிட்டார். இன்னும் பல பேர் நம்ம சொல்ல முடியும். அதே சினிமா துறையில் கூட நீங்கள் கொண்டு வரதை பற்றி சிக்கல் இல்லை. ஆனால் அந்த துறை வந்து அவருக்கு விருப்பமா? நீங்கள் சினிமாவில் வந்து பெரிய ஸ்கோப் இருக்கிறது யாருக்குன்னு கேட்டால் 2 பேருக்கு இருக்குது. ஒன்று பெரிய ஸ்டார் நடிகருக்கு, கதாநாயகனுக்கு, 2வது இயக்குனருக்கு. இந்த 2 ஸ்கோப்பில் தான் நீங்கள் கொண்டு வந்து அவரை வந்து வைக்க பார்த்தீங்க. நான் சொல்லிருக்கேன்னா பாரதி ராஜா வைக்க பார்த்தாரு, நடிகராக கொண்டு வந்து வைக்க பார்த்தாரு, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அடுத்தது இயக்குனர்னு சொன்னால் அந்த இயக்குனருக்கு வந்து இயல்புலேயே நீங்கள் வந்து அவருடைய படங்களில் வந்து அவர் அசிஸ்டன்ட், நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போயிட்டு அவரை வந்து உதவி இயக்குனராக போடணும். உங்கள் படத்துலேயே நீங்கள் அவரை வந்து வேலை வாங்கியிருக்கணும். அப்போ அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். அப்போ தனியாக ஒரு படம் வந்து இயக்கும் போது தோல்வியை தவினாலும் இன்னொரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அது யார் செஞ்சுருக்கணும்? பாரதி ராஜாவை செஞ்சுருக்கணும். அந்த படம் தொழில் இன்னொரு வாய்ப்பை தேடி தந்துருக்கணும், வாய்ப்பை கொடுத்துருக்கணும், இல்லை வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கணும். அது 2மே பண்ணலை. அது பண்ணாத போது கேட்டால் வந்து நடிகனாக்கணும்னு உங்களுடைய எண்ணம் அது ஃபெயிலியர் ஆன உடனே நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே அவரே வந்து போராடி இருக்கிறார் நிற்கிறதுக்காக. நிற்க முடியலன்னு போது அந்த வருத்தம், அந்த அழுத்தம் இருந்திருக்கும். கண்டிப்பாக. இப்போ இவர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் பேசும்போது கூட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு, எனக்கு மன அழுத்தம் இருந்தது, என்னால் வந்து ஃப்ரீயாக பேச முடியல, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இந்த மன வருத்தத்துக்கு காரணம் முக்கியமாக பாரதி ராஜா அவர்கள் தானா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அப்பாவா அவரோட கடமையை செய்ய தவறிட்டாரோ? எல்லாருக்குமே இப்போ எவ்வளோ நடிகர்கள் அவரை வளர்த்து விட்டுருக்காரு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ படங்களை கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் வாய்ப்பை தன்னோட மகனுக்கு கொடுத்துருந்தா, இல்லை ஏதோ ஒரு புஷ் பண்ணியிருந்தா அவர் பெரியாளாக வந்திருப்பாரு. அந்த இது சரியான ஒரு எண்ணம் தான், ஒரு கேள்வி தான் நீங்கள் சொல்கிறது. நான் வந்து அதை கடந்து இன்னொன்று கூட நான் பார்க்குறேன். அவர் சக தோழர்கள்லாம் வந்து சினிமாவில் ஜெயிச்சு வந்துருக்கிறாங்க, நாமும் அதெல்லாம் ஜெயிக்க முடியலேன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், கங்கை அமரன் இருக்கிறாரு. கங்கை அமரன் கேட்டால் உங்களுக்கு தெரியும் கேட்டால் வந்து ஒரு இசையமைப்பாளராக தெரியும், வந்து பட தயாரிப்பாளராக தெரியும். ஒரு இயக்குனராக வந்து தன்னுடைய மகன் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்றைக்கி முக்கிய இயக்குனர்களில் வெங்கட் பிரபு ஒருத்தராக இருக்கிறார். விஜய் வச்சு படம் இயக்குற அளவுக்கு இருக்கிறாருன்னா ஒரு முக்கிய இந்திய சினிமா இயக்குனரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். அந்த மாதிரி சக தோழர்கள் வந்து ஜெயிச்சு போகும்போது தான் அந்த மாதிரி ஜெயிக்க முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஒன்று. நீங்கள் இன்னொன்று சொல்லி கேட்டால் பெற்றோர்கள் வந்து ஒரு கடமை தானே, பெற்றோர்கள் செஞ்சுருக்கணும் தானேன்னு கேட்டால் அந்த இடத்துல தான் எல்லாரும் பரவலாக இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து கேட்டால், பாரதி ராஜா வந்து பெரிய இயக்குனர், அவர் வந்து இவரை இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தேடி கொடுத்துருக்கலாமே, அது கொடுக்காமல் விட்டது கேட்டால் அவர் கடமை தவறிட்டாரா, பெற்றோர்ன்ற அதாவது அப்பான்ற கடமை தவறிட்டாரா அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வாய்ப்பை தேடி தரீங்க, வாய்ப்பு நீங்கள் வந்து நீங்கள் மகனுக்கு வந்து உதவி செய்கிறீங்க, உதவி செய்யாமல் போங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லை, அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போது அப்போ ஆறுதலாக இல்லைன்றது தான் என்னுடைய வருத்தம். நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து அவருக்கு வாய்ப்பு தேடி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. நீங்களே படம் தயாரிச்சிருக்கலாம், அதுவும் பண்ணலை, சரி அதை விட்டுருங்க. இப்போது இவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் வந்து எடுத்து படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்த படத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்பை தேடித்தாங்க, தேடி தராமல் போங்க. ஆனால் மன அழுத்தம்னு ஒன்று இருக்குது கேட்டால் நீங்களும் நானும் எப்போ புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் அவருடைய வீடியோவில் அவர் பேசுறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போயாவது நீங்கள் ஒரு ஆதரவாக இருந்திருக்கலாம்ல, ஒரு பேச்சு தானே. கண்டிப்பாக. நீங்கள் வந்து அடுத்த படம் நம்ம பண்ணுவோம்டா ஒன்று ஏதாவது ஆறுதலாக அப்படின்னா. ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் படத்தில் நடிக்கிறதும் திருச்சிற்றம்பலத்தில் வந்து தனுஷ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து சக நடிகனா நீங்கள் உங்களுடைய கெரியரை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்கள் இனிமேதான் நடித்து அதில் சம்பளம் வாங்கி கொண்டு போய் சாப்பிட போகிறதில்ல.
ஆனால் நீங்கள் வந்து பல படங்களில் நீங்கள் நடிகராக நீங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். அப்போது உங்களுடைய கெரியர் தான் நீங்கள் இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அங்கே தன்னுடைய மகன் வந்து ஒரு படம் எடுத்து ஃபெயிலியர் இருக்கட்டும்னா அந்த கெரியரில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆதரவாவது நீங்கள் பேசியிருக்கலான்ற நான் அந்த ஆதரவான பேச்சுக்கள் கூட இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் தகவல். 2 பேருக்குமே வந்து அந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் நடந்தது. நான் வந்து உன்னால தான் எனக்கு பட வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி சொன்ன மாதிரி மனோஜ் சொன்ன மாதிரி கூட தகவல் இருக்குது. 2 பேருக்குள்ளே வந்து வாக்குவாதங்கள் நிறைய நடந்து தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே ப்ரெஷர் அதிகமானதுக்கு காரணம். அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பா அம்மாவும் வந்து கடைசி காலத்தில் பிரிஞ்சு இருக்கிறாங்க. கடைசி காலம் அவங்களுடைய கடைசி காலத்தில் அதுவும் கூட ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். ஆமாம், இப்போ குடும்பத்தில் எல்லாருமே தனித்தனியாக எல்லாரும் தனித்தனி தீவாக இருந்தாங்கன்னு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தா ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதுதான் அங்கே சிக்கலை. அங்கே மன அழுத்தம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னா அங்கே வந்து பேசணும்ல. அப்போ அதுதான் அங்கே வந்து ஒரு சிக்கல். நீங்கள் படத்தை நீங்கள் வாய்ப்பு தேடித்தாங்க, தேடி தராமல் போங்க. பல பேர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் பெத்த பிள்ளைக்கு இதெல்லாம் கூட செஞ்சுட்டு இருப்பாங்களான்னு சொல்லுவேன். செய்யணும், என்ன தப்பு இல்லையே, தப்பு ஒன்றும் கிடையாது. கூட அவங்க அப்பா எவ்வளோ செய்யலாம். அதெல்லாம் வந்து அதான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ஆனால் நீங்கள் செய்யலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஆதரவாக பேசலைன்ற நான். இப்போ இறந்து போயிட்ட பிறகு நீங்கள் நிறைய பார்க்குறோம். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறீங்க, அழுறீங்க, இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது வழக்கமாக எல்லா குடும்பத்திலும் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு மேலே வந்து இளையராஜா போயிட்டு திருவண்ணாமலையில் போய் அதையும் கேட்கணும். அது வந்து ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தீபம் ஏற்றிட்டு அவர் தீபம் ஏற்றணும்னா அவர் சாந்தி அடையாது. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணுமா? நிறைய பேர் நான் பார்க்குறேன். இது என்ன மாதிரி இதை சொன்னால் நம்மளை பகுத்தறிவாதின்றவாங்க, பெரியாரிசனுக்கு முத்திரை குத்திடுவாங்க. இருக்கும்போது ஆதரவாக இருக்கணும்ல. இருக்கும்போது உனக்கு வந்து என்னப்பா உனக்கு தேவை, என்ன செய்யணும், அப்படி தானே இருக்கணும். நீங்கள் அப்போல்லாம் விட்டுட்டு இறந்து போன பிறகு கேட்டால் அவர் வந்து நான் கற்பூரம் கொளுத்தினேன், தீபம் ஏற்றினேன், அது என்ன யாராவது நான் சொல்கிறேன். இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணும். நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் போங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுங்க, கொடுக்காமல் போங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதலாக பேசணும்ல. இந்த வாய்ப்பு மிஸ் ஆனாலும் அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குப்பா சொல்லணும்ல. அது வந்து எனக்கு நான் அந்த வகையில் நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் அவரை தனியாக விட்டுட்டாங்க. நான் நினைக்கிறேன் அதுதான். மனோஜ் வந்து தனியாக அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி தனியாக விட்டுட்டாங்க. பேசியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. ஒருத்தர் பேசி இல்லை அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குப்பா இங்கே போ அப்படி தன்னை பிஸியாக்கிக்கணும். அவர் பிஸியாக இல்லை, தனிமையில் இருந்தது. தனிமையாக இருக்கும்போது கேட்டால் நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ அஜித் அவர்களுக்கும் மனோஜ் அவர்களுக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ் மனோஜோட கேரக்டர் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து பேசுவாராம். ரொம்ப சிரிச்சபடி எல்லார்ட்டையும் பேசுவாராம். எல்லா நடிகர்கிட்டையும். விஜய் கூட வந்து போனார்னா பக்கத்தில் சொன்னா நான் பேசுவாராம். மனோஜ் சொன்ன வார்த்தை அந்த நேர்காணலில், நான் ஏறாத நிறுவனங்கள் இல்லை, பேசாத நபர்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவார் பாரு. ஏறாத நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுவார். அப்போனா எல்லா இடத்துலையும் அவர் வாய்ப்பு தேடி இருக்கிறாரு. அப்போ தான் அந்த வார்த்தை வரும். அப்போனா வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறாருன்னு தெரியும். அந்த நிராகரிப்பு எதனால்? அந்த நிராகரிப்பு ஒரு வேளை தந்தையால் கூட அந்த நிராகரிப்பு இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை வருதுன்னு கேட்டால் உங்களால் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. ஏன்னா பரவாயில்ல அப்படி தானே செய்வாங்கன்னு கேட்டாப்பா ஒரு பெரிய நடிகர்ப்பா, அசிஸ்டண்ட்லாம் போட்டுட்டா நம்ம திடீர்னு போடான்னுவோம். எல்லா வேலையும் வாங்குவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் எல்லா வேலையும் வாங்குவாங்க. அப்போ நம்ம வந்து கேட்டால் வந்து நமக்கு ப்ரைவசி போயிடுன்னு கூட நினச்சிருக்கலாம். சினிமாவில் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது கேட்டால் வந்து நடிகைகள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் வந்து கேட்டால் டயலாக் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படின்னா ஒரு வேலை பார்த்துருக்கிறாரு. 1-2 படங்கள்ல வேலை பார்த்துருக்கலாம். கண்டிப்பா. இப்போ அஜித் அவர்களுக்கும் மனோஜ் அவர்களுக்கும் இடையில நல்ல நட்பு இருந்ததா வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அஜித் வந்து அவரை பார்க்கல அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவர் வரல? இங்க ஒரு விஷயம் இருக்கு. விஜயகாந்தோட மரணத்துக்கு கூட தான் அஜித் வரல. இங்கே டெத்து விஷயம் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேம்மா, எல்லாரும் வந்து கலந்துக்கணும் தான். நான் இல்லை சொல்கிறேன், ஒரு துக்க நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கணும், அதில் வந்து சந்தேகம். ஆனால் அதே சமயத்தில் அன்னைக்கு அவங்களுடைய சூழல் எப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்காம நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. விஜயகாந்தோட மரணத்துக்கு சூர்யா வந்து வரல, விஷால் வரல, அஜித் வரல, இன்னும் எவ்வளோ பேர் வரல. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டினா வந்து விஷால் வரல, அஜித் வரல, விஜய் வந்திருக்கிறாரு, வந்து வேறு இன்னும் சூர்யா வந்திருக்கிறாரு, அதுக்கு வரல இருக்கா. அந்தந்த அவங்கவுங்களுடைய சூழல் பொறுத்து தான்.
ஆனால் பொதுவாக வந்து அஜித் வந்து கேட்டினா வந்து இந்த மாதிரியான வந்து இன்னும் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க அஜித்தை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்குறீங்களா, இன்னும் பல பேர் வந்து கேட்டினா பாரதி ராஜாவோட நெருங்கி பழகினவங்களே பல பேர் பார்க்க முடியலையே. ரஜினி வரல, 16 வயது படத்தில் ரஜினிக்கு வந்து என்ன மாதிரி ரோல் கொடுத்தாரு, வரலன்றதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து நெருக்கம் இல்லைன்னு. சில நேரங்களில் இந்த மாதிரியான துக்க காட்சி துக்கத்தை பார்க்க சகிக்காமல் கூட அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத கூட வராமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரியான மரணங்கள் இருக்குல்ல, ஒரு வயது மூப்பில் மரணம் அடைகிறதுக்கும் இந்த மாதிரியான மரணங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அண்ட்ரஸ்ட் ஆகலாம் அந்த இடம். இல்லை அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா இது வந்து ஒரு அகால மரணம் சொல்லுவாங்கல்ல, ஆமா சார், அந்த மாதிரியான ஒரு மரணம் இது. இப்போ இவருக்கு பாரதி ராஜா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. இப்படி அவரோட வயசான காலத்துல தன்னோட மகன் இறக்குறத பாக்குறது இவ்வளவு கொடூரமான விஷயம். இது பல பேர் கேட்குற கேள்விதான்மா, எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் இது நடந்துடல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் EVK இளங்கோனுடைய மகன் இருந்தார்ல, ஈரோடு எம்எல்ஏ ஈவேரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மகன் அந்த மாதிரி கேட்டால் வந்து நானே கேட்டேன், ஒரு நேர்காணலில் கேட்டேன், ஐயா வந்து உங்களுடைய மகன் இறந்துட்டார், அந்த இடத்துல சீட்டு வாங்கி நீங்கள் பிரச்சாரத்துக்காக போகிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் தான் நேர்காணலில் கேட்டேன், ஈரோட்லேயே கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் மகன் வந்து இறந்துட்டார், இப்போ அந்த இடத்துல பை எலெக்ஷன் வருது, நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் மனநிலை கேட்டால், நான் இரவில் நான் தனியாக நான் கண்ணீர் வடிக்கிறேன், இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாலும் கூட இரவில் நான் தனியாக கண்ணீர் வடிக்கிறேன்னு சொன்னார். அதுதான் எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் அது. அது புத்திர சோகம்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய கடமை வந்து மகனுக்கு வந்து தந்தை செய்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அது வந்து கண்டிப்பாக வருத்தமான விஷயம் தான். ஆனால் பல பேருக்கு அது நடந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வகையான கேட்டால் நம்ம வந்து விதின்னு கூட நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம கடந்து போக முடியும். ஆனால் என்னுடைய மன ஆற்றாமை என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பொதுவாக சொல்கிறேம்மா நான், இப்போ பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாம் வருவாங்க, பேசுவாங்க, 2 நாள் 1 நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் மகன் வந்து என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து மகன் தானே ஓடி வரணும், மகனுக்கு ஒரு கஷ்டம் நீங்கள் தானே ஓடி வரணும். மற்றபடி இவங்கெல்லாம் 2-3 நாள் 1 வாரம் சதறி போயிடுவாங்க. யாரும் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது இல்லை, 1 வாரம் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 2 நாள் இருக்கலாம். நிரந்தரமான ஒருத்தருக்கு ஒரு ஆறுதல் யார்? அப்பாவுக்கு மகன், மகனுக்கு அப்பா. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இல்லாமல் போகுது இல்லை. அதனால தான் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஆறுதலாக இருங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக சார். இந்த செக்மெண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க ஃபேமிலிக்கு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்துட்டு போயிடுங்க, ஏன்னா என்ன நடக்க போகுது நீங்கள் யாருக்குமே தெரிய போகிறதில்ல அப்படின்னு. இல்லை, இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து அவனுக்கு வீடு கொடுத்துட்டேன், அவனுக்கு வந்து நிறைய சொத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எல்லாம் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதன் மூலமாக அவருக்கு சந்தோஷம் கிடைக்கணும்ல. அப்போ அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த கொடுங்க. இருக்கிற விஷயம்னு கேட்டால் இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட கொடுக்க முடியாத விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் இப்போது இதே பாரதி ராஜா வந்து கேட்டால் பல நடிகர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. சிலர் வந்து ஃபெயிலியராக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, அலைகள் ஓய்வதில் முத்துராமன் இறக்குறாரு. அப்பா இறந்த பிறகு கேட்டால் முத்துராமன் வந்து ஸ்டார் ஆக்கலை. யாரை? கார்த்திக். முத்துராமன் இறந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மீசை கூட கிடையாது அப்போது கார்த்திக் வந்து அலைகள் ஓய்வதில் வாய்ப்பு தராரு. அதுதான் நான் நினச்சிக்கிறேன் சில நேரத்தில், இந்த மனுஷனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை. ஏன்னா கார்த்திக் வந்து வாய்ப்பு தராரு, பலருக்கும் வாய்ப்பு தந்திருக்கிறாரு. காதல் ஓவியம் படத்தில் வந்து ஒரு கதாநாயகன் நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருவீங்கன்னா அவர் ஷைன் ஆகலை. ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து கேட்டால் அவ்வளோ அற்புதமான நடிகர். பல பேருக்கு வாய்ப்பு, ஒரு சிலர் ஜெயிச்சாங்க, வந்து முன்னாடி வந்துட்டாங்க, ஒரு சிலர் ஜெயிக்க முடியாமல் போயிட்டாங்க. நம்ம ஜெயிச்ச நடிகரை வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது கேட்டால் ஏன் வந்து தன் மகனை வந்து இவர் கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பல காரணம் சொல்ல முடியும். பல கதாநாயகர்கள் வந்து இவர் உருவாக்கணும். சில பேர் கதாநாயகிகள் பெரும்பாலும் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற முன்னணி கதாநாயகிகள் எல்லாம், மூத்த நடிகர்கள்லாம் அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான்னு கேட்டால் தன்னுடைய மகனுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலான்றது தான் நம்முடைய பார்வை. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி.